கறி மசாலா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வரமிளகாய் 100 கிராம், மல்லி 100 கிராம், புழுங்கல் அரிசி 25 கிராம், மிளகு 25 கிராம், சோம்பு 50 கிராம், சீரகம் 25 கிராம், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், பட்டை, கிராம்பு. கடாய் சூடேறிடுச்சு. மல்லியை போடுறேன். மல்லி நிறம் மாறிடாமல் வறுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு மெதுவாக வறுக்கணும். மல்லி வாசம் வந்துருச்சு. அதை எடுத்துட்டு அடுத்து சோம்பு போடுறேன். சோம்பு நல்லா வறுபட்டுருச்சு, வாசம் வந்துருச்சு. அடுத்து மிளகு போடுறேன். மிளகு லேசாக வறுபட்டால் போதும். அடுத்து சீரகம் போடுறேன். அதுவும் வாசம் வந்த உடனே கரிகிராமல் உடனே எடுத்துடணும். புழுங்கல் அரிசி போடுறேன். அது நல்லா பொடிஞ்சு வரும். வந்த உடனே எடுத்துடணும். புழுங்கல் அரிசி கிரேவியை நல்லா கெட்டியாக கொடுக்கும். அடுத்து பட்டை, கிராம்பு போடுறேன். அது லேசாக சூடேறினா போதும், உடனே எடுத்துடணும். வரமிளகாய் போடுறேன். வரமிளகாய் கரிகிராமல் லேசாக சூடு பண்ணி எடுத்தாலே போதும். அது நான் வெயிலில் காய வச்சு வச்சுருந்தேன். அதனால் லேசாக சூடு பண்ணாலே போதும். வறுத்து எடுத்த பொருளெல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா ஆற விடணும். எல்லா பொருளும் நல்லா ஆறிடுச்சு. இனி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ அரைச்சாச்சு. இனி அதை சல்லடையில் வச்சு கொஞ்சம் சலித்து எடுத்தால் தான் நல்லா நைஸாக இருக்கும். கறி மசாலா 6 மாதம் கெட்டு போகாமல் இருக்கும். கறி மசால் ரெடி ஆயிடுச்சு. இந்த கறி மசால் மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, வெஜ் குருமா, கடலை குருமா எல்லாத்துக்குமே போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.